ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள். சிவத்தின் சக்தி நாராயண சகோதரி. அதன் தொடர்ச்சி. அம்பிகையின் ரூபங்கள் பல தினசாக கோயில்களில் இருக்கின்றன. அதிலே ஒன்று சிவாலயங்களில் கோஷ்ட தேவதையாக இருக்கிற துர்க்கை. சிவன் கோயில்களில் கர்ப்ப கிரகத்தை சுற்றி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு அல்லது லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகிய மூர்த்திகள் இருக்கின்றன. இவர்களில் தட்சிணாமூர்த்திக்கு பத்தினி கிடையாது. இது அம்பாளின் சம்பந்தமில்லாமல் ஸ்வச்சமாகத்தான் மட்டுமே சுவாமி இருக்கிற கோலம். இப்படியே துர்க்கைக்கும் பதி ஸ்தானத்தில் எவரையும் சொல்ல தெரியவில்லை. தனி அம்பாளாக அவள் இருக்கிறாள். தட்சிணாமூர்த்தியின் கைகளில் ஜப மாலையும் சுவடியும் இருக்கும். இவர் வெள்ளை வெளேரென்று இருப்பார். இதே மாதிரி ஒரே வெளுப்பாக ஜப மாலையும் சுவடியும் வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்திரீ தேவதை சரஸ்வதி. சகோதரர்கள் ஒரே மாதிரி இருக்கிறார்கள். அதனால் சரஸ்வதி சிவனின் சகோதரி. இருவரும் ஞான மூர்த்திகள். பிரம்மா தாமரை பூவில் அமர்ந்திருக்கிறார். அவரது வர்ணம் உருக்கிவிட்ட தங்கத்தின் நிறம். இதே மாதிரி ஸ்வர்ண வர்ணத்தோடு தாமரை பூவில் அமர்ந்திருக்கிறாள் மகாலட்சுமி. பிரம்மா பிரஜைகளை சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறார் என்றால், லக்ஷ்மியோ ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறாள். இவர்கள் இருவரும் உடன் பிறந்தவர்கள். இப்போது புருஷ சம்பந்தமில்லாமல் தனியாக இருக்கிற அம்பாளான துர்க்கை அம்மன் எப்படி இருக்கிறாள்? நீலமேக சியாமளமாக இருக்கிறாள். கையிலே சங்கும் சக்கரமும் வைத்திருக்கிறாள். மகிஷாசுரன் போன்ற பல ராட்சதர்களை சம்ஹரித்திருப்பவள் இவள்தான். இதையெல்லாம் பார்த்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இவளுடைய சகோதரர் என்று சொல்லாமலே புரியும். இதே வர்ணம், இதே மாதிரி சங்கு சக்கரம் அசுரர்களை சம்ஹரிப்பதற்காக என்றே திரும்ப திரும்ப அவதாரங்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவிடமே காணப்படுகின்றன. பரம கருணையினால் இருவரும் இப்படி துஷ்ட நிகிரகம் செய்கிறார்கள். இந்த மாய பிரபஞ்சத்தை லீலா வினோதமாக நடத்துவது இந்த இருவரும் தான். மாயோன் மாயோன் என்றே அவரை சொல்வார்கள். இது சங்க காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பெயர். மாயாவி, மாய நாடக சூத்திரதாரி என்று புராணங்கள் சொல்லும். அவளையோ மகாமாயை என்றே சொல்கிறோம். மற்ற சகோதர ஜோடிகளை விட இந்த 2 பேரும் ரொம்பவும் நெருக்கமாக இருக்கிறார்கள். ஒன்று என்றே சொல்லிவிடலாம் போல். மேலே நான் சொன்ன துர்க்கைக்கு விஷ்ணு துர்க்கை என்றே பெயர் இருக்கிறது. லோகத்திலும் அம்பாள் விஷ்ணுவின் சகோதரி என்பது சகலருக்கும் தெரிந்திருக்கிற அளவுக்கு சரஸ்வதி சிவ சகோதரி என்பதோ லக்ஷ்மி பிரம்மாவின் சகோதரி என்பதோ பிரச்சாரமாய் இருக்கவில்லை. மாயம் செய்வதை முக்கியமாக பெண் பாலாகவே கருதுவது மரபு. மகாவிஷ்ணுவிடத்தில் இந்த அம்சம் தூக்கலாக இருக்கிறது. அதனால்தான் அவர் அமிர்தத்தை பங்கீடு பண்ணின போது மோகினியாக அவதாரம் பண்ணினார். இவர் அம்பாளின் இன்னொரு ரூபம் என்பதற்கு ரொம்பவும் பொருத்தமாக மோகினியை பரமேஸ்வரனே கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார். விஷ்ணு கஷேத்திரங்களில் ஜெகத் பிரசித்தமாக இருக்கிறது திருப்பதி. வேங்கடரமண சுவாமியை பார்த்தாலும் ரொம்ப அம்பாள் சம்பந்தமாக இருக்கும். அங்கே பெருமாளுக்கு புடவைதான் உடுத்துகிறார்கள். சுக்கிரவாரத்தில் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். மற்ற பெருமாள் கோவில்களில் கருடன் இருக்கிறது பல இடங்களில். இங்கு மட்டும் சிம்மங்கள் இருக்கின்றன. சிம்மம் அம்பிகையின் வாகனம். அம்பாளும் மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் 3 ரத்தினங்கள். ரத்ன திரய பரீட்சா என்றே ஸ்ரீ அபய தீட்சிதர் ஒரு கிரந்தம் செய்திருக்கிறார். இந்த 3ம் ஒரே பரம சக்தியத்தின் 3 ரூப பேதங்கள்தான். அம்பாள் மற்ற 2 பேரோடும் பிரிக்க முடியாமல் சம்பந்தப்பட்டிருக்கிறாள். ஒருத்தருக்கு பத்தினியாகவும் இன்னொருத்தருக்கு சகோதரியாகவும் இருக்கிறாள். இந்த 3 மூர்த்திகளிடமும் உயர்வு தாழ்வு கற்பிக்காத பக்தி வேண்டும். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிற சத்தியம் சிவம் என்றும், அதுவே பலவாக தெரிகிறதற்கு காரணமான சக்தி அம்பாள் அல்லது விஷ்ணு என்றும் புரிந்து கொண்டு பக்தி செலுத்த வேண்டும். அம்பாளுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பேதமில்லை என்பதை தத்துவ ரீதியில் சொன்னேன்.
இப்போது உங்களுக்கு தெரியாத ஒரு கதை சொல்கிறேன். ராமாயணம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். ஆனால் அந்த தெரிந்த கதையையே உங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்கிறேன். வால்மீகி, கம்பர், துளசிதாசர் எழுதியவை தவிர ஆனந்த ராமாயணம், அற்புத ராமாயணம், துர்வாச ராமாயணம் என்றெல்லாம் பல இருக்கின்றன. அதில் ஏதோ ஒன்றில் இந்த விஷயம் இருக்கிறது. அம்பாள்தான் ஸ்ரீராமனாக அவதரித்தாள் என்பது கதை. ஈஸ்வரனே சீதையாக உடன் வந்தார். ஸ்ரீராமன் நல்ல பச்சை நிறம், மரகதமணி வர்ணன் என்பார்கள். அம்பிகையை மாதா மரகத ஷியாமா என்கிறார் காளிதாசர். முத்துசுவாமி தீட்சிதரும் மரகத சாயே என்று மீனாட்சியை பற்றி பாடுகிறார். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரத்தை தாண்டி மூல காரணமாக இருக்கிற போது பராசக்தி செக்கச்செவேல் என்று இருந்த போதிலும், மும்மூர்த்திகளில் ஒருத்தருக்கு பத்தினியாக பார்வதியாக இருக்கிற போது பச்சையாகத்தான் இருக்கிறாள். இவள்தான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக வந்தாள். பரமேஸ்வரன் சீதா தேவியானார். பழைய காலத்தில் சின்ன வயசிலேயே குழந்தைகளுக்கு கல்யாணம் செய்வார்கள். அப்போது ஹோமம் முதலிய கர்மங்களால் குழந்தைகளுக்கு அலுப்பு தட்டிவிடப் போகிறதே என்று குஷிப்படுத்துவதற்காக விளையாடல், ஊஞ்சல், நலுங்கு, ஊர்வலம் என்றெல்லாம் வைத்திருந்தார்கள். ஊர்வலத்தின் போது கல்யாண பெண்ணுக்கு ஆண் வேஷமும் மாப்பிள்ளைக்கு பெண் வேஷமும் போடுவார்கள். இந்த மாதிரி லோகத்தில் ராட்சச பயத்தை போக்கி விளையாட்டாக ஊர்வலம் வருவதற்கு அம்பாள் ராமனாகவும் ஈஸ்வரன் சீதையாகவும் வேஷம் போட்டுக் கொண்டார்கள். இது ஒருத்தருக்கும் தெரியாது. ஸ்ரீராமனும் சீதையும் கூட இதை மறந்தே போனது போல் இருந்தார்கள். ஆனால் ரொம்பவும் உணர்ச்சி வேகம் ஏற்பட்டால் மனசின் அடியிலே எங்கோ மறைந்திருப்பது கூட வெளியிலே வெடித்து விடுகிறது அல்லவா? இப்படி ஒரு கட்டம் ராமாயணத்தில் வருகிறது. ஸ்ரீராமன் சீதையை விட்டுவிட்டு காட்டுக்கு போவது என்று தீர்மானம் பண்ணிவிடுகிறார். அப்போது தேவிக்கு உணர்ச்சி பீறிக்கொண்டு வந்து விடுகிறது. காட்டிலே துஷ்டர் பயம், மிருக பயம் இருக்கிறது என்பதால் பெண்டாட்டியை அழைத்து போக மறுக்கிறாரே, இவரும் ஓர் ஆண் பிள்ளையா என்று சுவாதீனத்தில் அவளுக்கு மகா கோபம் வர அந்த வேகத்தில் ஓர் உண்மையை சொல்லிவிடுகிறாள். உம்மை மாப்பிள்ளையாக வரித்த என் பிதா ஜனகர், நீர் புருஷ வேஷத்தில் வந்திருக்கிற ஒரு ஸ்திரீ, ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம் என்பதை தெரிந்து கொள்ளாமல் போனாரே என்று ராமனை பார்த்து சண்டை போடுகிறாள் சீதாதேவி. இது சாட்சாத் வால்மீகி ராமாயண வசனம். ஸ்ரீராமனுக்கு அவர் அம்பாள்தான் என்பதை இப்படி சூட்சமமாக ஞாபகப்படுத்தி விட்டாள் சீதை. உடனே அவருக்கு அவதார காரியம் நினைவிற்கு வந்தது. ராட்சச சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்ற நினைப்பு வந்ததும் அதற்கு அனுகூலமாகவே விளையாட்டு நடப்பதற்காக சீதையை அழைத்துக் கொண்டு காட்டுக்கு போனார். இவரால் சம்ஹரிக்கப்பட வேண்டிய ராவணனோ பெரிய சிவபக்தன். ஆதியில் அவனுக்கு சிவனையே கைலாசத்திலிருந்து இலங்கைக்கு இழுத்து கொண்டு வந்து அசோகவனத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசை. அதற்காகத்தான் கைலாசத்தை பெயர்த்து பார்த்தான். அப்போது அம்பிகை பயந்து ஈஸ்வரனை கட்டிக்கொள்ள அவர் விரல் நுனியால் மலையை அழுத்திவிட்டார். தப்பினோம் பிழைத்தோம் என்று ராவணன் இலங்கைக்கு ஓடி வந்தான். மகா சிவ பக்தனாதலால் அவனுக்கு தன்னுடைய ஈஸ்வரன் தான் சீதையாக வந்திருக்கிறார் என்று தெரிந்து விட்டதாம். முன்பு அம்பாளால் தான் தன் காரியம் கெட்டுப்போச்சு என்கிற கோபத்தில் இப்போது அவள் தலையீடு இருக்கக்கூடாது என்றே ராமரை அப்புறப்படுத்திவிட்டு சீதையை தூக்கி வந்து அசோகவனத்தில் வைத்தானாம். ஆனாலும் ராட்சச அறிவானதாலும் அம்மையப்பனான ஜோடியில் ஒன்றை விட்டு ஒன்றை மட்டும் பிடித்துக் கொண்டதாலும் ராவணனுடைய அன்பு விகாரப்பட்டு காமமாயிற்று. இருந்தாலும் சிவ பக்தியினால் இவனுக்கு அவதார ரகசியம் அவ்வப்போது துளி தெரிந்தது. ஆஞ்சநேயரை பார்த்தவுடனே ராவணன், இவன் யார், நந்தியம் பெருமானா என்று நினைக்கிறான். கிமேஷ பகவான் நந்தி என்பது வால்மீகி ராமாயண வசனம். சீதா ராமர்களின் பரமதாசனாக இருக்கப்பட்ட ஹனுமரை பார்த்ததும் கைலாசத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தாசனாக இருக்கிற நந்திதான் அவர் என்பது புரிந்தது போல ராவணன் பேசுகிறான். அம்பாளே நாராயணன் என்பதற்காக இந்த கதை எல்லாம் சொல்கிறேன். இரண்டும் ஒன்றாக இருக்கட்டும்.
ஆனால் நாராயணன் என்கிற புருஷ ரூபம், அம்பாளின் ஸ்திரீ ரூபம் இரண்டும் நன்றாக இருக்கின்றனவே, இரண்டையும் வைத்துக் கொள்ளலாமே என்று தோன்றுகிறது. அப்போது அவர்களை சகோதரர்களாக வைத்துக் கொள்ளலாம். அம்பாளை நாராயண சகோதரி என்று சொல்வதற்கு புராண கதைகள் எல்லாம் பக்கபலமாக இருக்கின்றன.